என்ன செய்யும்னா, அதை தாண்டணும் அப்படின்னா 10 அடி 15 அடி கூட என்ன செய்யுங்க, ஆமாம், வேகமாய் தாண்டி விடும். ஒரு பயத்தில் ஓடும் பொழுது எவ்வளோ உயரமாக இருந்தாலும் தாண்டி ஓடிடும். ஆனால் அதை ஒரு வேலி போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது என்ன செய்யாதுங்க, அது தாண்டாதான். தெரியல, ஒரு வேலி சாதாரணமாக ஒரு 4 அடி 5 அடிக்கு வேலி வச்சுருந்தா அது என்ன செய்யாதுங்க, அது தாண்டாது. ஏன்னா என்னுடைய முன்னேறுவதற்கு ஏதோ ஒன்று என்ன இருக்குதுங்க, ஆமாம், ஒரு தடை இருக்குது, இது மேலே என்னால் முன்னேற முடியாதுன்னு எண்ணம் இருக்கும். ஆனால் இதனுடைய பலன் எப்படின்னா, அதை காட்டிலும் 2 மடங்கு அதால் என்ன செய்ய முடியுங்க, ஆமாம், தாண்டி போக முடியும். ஆனால் அது என்ன நினைக்கிறது, தனக்கு முன்பதாக இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்துட்டு இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியாது, ஆமாம், முன்னேற முடியாது அப்படிங்கிற அதனுடைய நினைவுகள் அதனால என்ன பண்ணுதுங்க, தடை செய்யப்படுகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மைண்ட் செட்டிங் நிறையா இருக்குது. நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஆமாம், நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அப்போ நான் சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டேன், அப்படிலாம் டைலாக்லாம் இல்லை. நம்ம பெரும்பாலும் அப்படி தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டோம்னா அது தாங்க கரெக்டுன்னு நினைக்கிறோம். இல்லை, அதுதான் கரெக்ட் இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கிறது. மாற்றம் எல்லாமே என்ன செய்யுங்க, மாற்ற முடியாது என்கிற இந்த வார்த்தை தான் மாற்ற முடியாது, தவிர பாக்கி எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும் என்று சொல்லி உலக அறிஞர்கள் சொல்லுகிறத பார்க்குறோம். என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5 to 6 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 5 to 6 வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதென்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்ப ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், மனிதனுடைய நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, நித்தமும் பொல்லாதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கண்டார். அதனால அப்படியே விட்டுட்டாரா, விட்டுட்டாரா? இல்ல, அவர் என்ன பண்ணார், திரும்ப 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 பல வழிகளிலே இந்த மனிதனுடைய நினைவுகளை மாற்ற விரும்பி கொண்டே இருக்கிறார். இன்றளவும் நம்முடைய நினைவுகளை என்ன செய்தாருங்க, மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கு. 2 நாள் பிரயாணத்துக்குள்ள கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யலாங்க, போயிடலாம். ஆனா இவர் எத்தனை நாள்ல போயிருக்காருங்க, 40 வருடங்கள் போனார். ஏன் அப்படின்னு சொன்னா, 40 வருடங்கள் சுற்றி நடக்க பண்ணுவதற்கான காரணம், எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டார்கள், ஆனால் எகிப்தினுடைய நினைவுகள் இவருடைய மூளையிலிருந்து வெளியே போக 40 வருடங்களுக்கு மேல ஆனது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? வழியெல்லாம் நினைச்சு பார்க்கறது என்னன்னு கேட்டா, நாங்க எகிப்தில் இருக்கும் பொழுது கொம்மட்டி காயில தின்னமே, வெள்ளரிக்காய்களை தின்னமே, வெள்ளை பூண்டுகளை தின்னமே என்கிற அந்த காரியம் தான் ஞாபகம் வந்தது. எங்களுக்கு எகிப்திலே கல்லறை இல்லையா என்று நீங்கள் இந்த இடத்துல என்னை அழைத்து வந்தீர்கள் என்று சொல்லி மோசையிட்ட முறையிடுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆமே, அப்படித்தானுங்களாங்க? நினைவு மாறிச்சாங்க. அந்த தலைமுறையே காலியாச்சு. 40 வருட காலங்கள்ல 40 வருடங்கள்ல முதல் தலைமுறை எல்லாமே போயிட்டாங்க. இருந்தது 2 பேர் தான். யாருங்க? அப்புறம் யோசுவாவும் காலேபும் தான் புறப்பட்ட இடத்திலிருந்து சேர்ந்த வரலும் இருந்த 2 நபர்கள். மோசையை கூட என்ன பண்ணிட்டாருங்க, ஆமா, அவரும் போயிட்டாரு. ஆகவே இந்த 2 பேர் தான் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தலைமுறைகள் ஒளியும் பொழுதுதான் அந்த நினைவுகளை மாறி போனது. ஆமேன். அப்ப அடுத்த நினைவுகளுக்காக புதிய உபகமம் என்கிற ஒரு சட்டத்தை திரும்பவும் அவர் என்ன பண்றாங்க, இணை சட்டமாக திரும்ப எழுத வேண்டிய ஒரு நிலை காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை மாற்ற விரும்புகிறார், நம்முடைய சிந்தனைகளை மாற்ற விரும்புகிறார். என்னால் முடியாது, என்னால் நிறைவேற செய்ய முடியாது என்கிற காரியங்களை முடியும் என்கிற காரியத்திற்காக என்னுடைய மைண்ட் செட்டை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் இருதயத்தில் முடியாது என்கிற காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை என்கிற காரியங்கள் என்னிடத்துல இருக்கிறது. ஆண்டவரே, என்னிடத்துல மகிழ்ச்சி இல்லை என்கிற காரியங்கள் இருக்கிறது, நான் நஷ்டப்பட்டேன் என்கிற காரியங்கள் இருக்கிறது, நான் தோற்று போய்விட்டேன் என்கிற காரியங்கள் என்னிடத்துல இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் மாற்றி எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தியானிக்கிற வசனங்களை
ஆசீர்வதியும், நல்ல பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். என் தலையை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. சந்தோஷமா இருக்குமா இருக்காங்க? பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமா ஆமா. பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுங்க? பொங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பொங்கலோ இதுவரை பொங்கினது தான். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுதுங்க? ஆமா, பொங்கிருச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். பொங்கல் பொங்கிருச்சுன்னா சந்தோஷம். எதுவுமே ஒரு பொங்கி வழியும் பொழுது நமக்கு என்னங்க, ஒரு சந்தோஷம் நிறைவா இருக்குது இல்லையா? வீட்டில் இருக்கிற பணப்பொட்டியில் வைக்க முடியாமல் பணத்தை கொண்டு போய் திணிக்கும் பொழுது அப்படி ஒரு அனுபவம் இல்லை நமக்கு. சரி, அது இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு சந்தோஷம். நமக்கு இருக்கிறவரெல்லாம் ஆண்டவர் கொடுத்தவரெல்லாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போட்டு நிரப்பி அமுக்குனா நமக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஆமே. அடுப்பில் நீங்கள் கொண்டு போய் அந்த தண்ணியோட கூட எதை சேர்த்தாலும் என்ன பண்ணுங்க? பொங்கும். டீ தூள் போட்டாலும் என்ன பண்ணுங்க? பால் போட்டாலும் என்னங்க? பச்சரிசி போட்டாலும் என்ன பண்ணுங்க? ஆமாம், அதில் எல்லாம் போட்டாலும் பொங்கும். ஆனால் எது மட்டும்தான் பொங்காது? தண்ணி மட்டும்தான் பொங்காது. ஆமே. அப்போ அது கூட ஏதோ சேர்க்கணும். தண்ணி பொங்க மாட்டேங்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சேர்ந்தால்தான் என்ன பண்ணுங்க? ஆமாம், வலிஞ்சிடணும். பொங்கி வழிகிற ஒரு அனுபவம் வேணும். அந்த பொங்கி வழிகிற அனுபவத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ போட வேண்டியிருக்கு. அது போட்டால் தான் என்ன பண்ணுதுங்க? நிரம்பக்கூடிய இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? பச்சை தண்ணி மாதிரியே இருக்கிறோம், பொங்கவே மாட்டேங்கிறோம். எவ்வளோ கொதிக்க வச்சாலும் கொதிக்கிற ஒளி என்ன பண்ண மாட்டேங்குது? ஆமாம், பொங்க மாட்டேங்குது. கொதிச்சே போயிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ நம்ம பாத்திரம் நிரம்பி வழியணும்னா நமக்கு என்ன பிரச்சனை, என்ன மாற்றங்கள் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகை காரியங்களை சொல்கிறேன். முதல் காரியம், குறை கூறும் நிலை மாற வேண்டும். என்னங்க? குறை கூறும் நிலை மாற வேண்டும். அதான் என்ன சொன்னாங்க? blame to others. மற்றவர்களை குறை சொல்கிற காரியங்கள் மாற வேண்டும். ஒன்று. இரண்டாவது காரியம், திருப்தியற்ற வாழ்க்கை, அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப். எனக்கு திருப்தியே இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு மாற வேண்டும். மூன்றாவது, தாழ்மை இல்லாத வாழ்க்கை, லாக் ஆஃப் ஹியூமினிட்டி. உங்களுடைய தாழ்மை மறுக்கப்பட்டிருக்கிறது, லாக் பண்ணப்பட்டிருக்கிறது. அதான் என்ன பண்றாங்க? தாழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. தீர்மானம் இல்லாமல், டிசிஷன் கிடையாது நம்மகிட்ட. அது என்ன நமங்க? இன்டிசிஷன் லைஃப். உங்களுக்கு தீர்மானம் இல்லாத ஒரு, எதை நோக்கி போறோங்கிற ஒரு காரியமே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆமா, வெந்த சோத்தை தின்னுட்டு, ஆமா, விதி வந்தா சாகுறோம் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்து ஒண்ணுதான். ஆமா, இல்லாம இருந்து ஒண்ணுதான். எங்க போறேன்னே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை என்ன பண்ணாங்க? இன்டிசிஷன் லைஃப். அடுத்து 5வது அதிகாரம், எதிர்மறை வாழ்க்கை, நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம எப்போதுமே சிந்திக்கிற எதிர்மறையாக தான் வாழ்க்கையாக இருக்கும். எதிர்மறையாக தான் நம்ம என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அப்படியெல்லாம் இருக்கிறோம். நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். நல்ல உயர்ந்த ஒரு மலை மேலே ஏறி இப்படி எட்டி பார்த்தா என்ன பண்ணுவோம்? விழுந்துருவோமோ? நமக்கு விட மாட்டோம். கம்பியெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படியே காலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கா இல்லைங்களாங்க? காலெல்லாம் என்ன பண்ணுங்க? ஒரு மாதிரி குறுக்குறுன்னுடுறோம். விழுந்துருவோமோ? அதுதான். அது மாதிரி எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க? என் பாத்திரம் நிரம்பி வழியவில்லை. 5 காரியங்கள். இதை தான் நம்ம தியானிக்க போறோம். முதல்ல பார்க்கிறோம், இந்த குறை கூறும் நிலை நமக்குள்ளாக மாற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னா, blame to others. அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 4 வசனங்கள் வரை. மத்தேயு 7, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் துரும்பை பார்க்கிறது என்ன? உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? இல்லைங்களா? அப்போ குறை கூறுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில
ஒரு நிரம்பி வழிகிற சந்தோஷத்தை, நிரம்பி வருகிற ஒரு அனுபவத்தை என்னிடத்திலிருந்து என்ன செய்யுங்க, அது எடுத்து போடும். அது எப்படிங்க குறை சொல்லாம இருக்கணுமா? ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த வசனத்தை நான் எப்ப எடுத்தனோ 1 இல்ல 2 இல்ல 5 வகையான பிரச்சனை எனக்கு வந்துச்சு. இதே பிரச்சனை, இந்த குறை சொல்லணுங்கிற பார்த்தா அது எல்லாமே எனக்கு அப்படியே வந்து மாட்டுச்சு. நான் இது என்னடா அது, நான் எடுத்ததுலேருந்தே எப்படின்னா, அதனால தான் சொல்றோம், வேதம் பேசுறதுக்கு மட்டும் இல்லை, கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, பேசுறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு மாற்றங்கள் உண்டு. அப்ப நானும் என்ன நினைச்சேன், ஓ இப்படி நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு நம்மளும் என்ன பண்ண முடியாது, உண்மையான காரியம். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒன்றும் இல்லைங்க, 5 காரியம் எனக்குள்ள நடந்துச்சு. இது என்ன பண்ணு கேட்டா, அப்ப நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை எனக்குள்ளே பேச ஆரம்பிச்சேன். ஓ நமக்குள்ள முதல்ல மாற்றம் நடக்கணும். ஏன்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வந்த வசனம், போதிக்கிறேன்றானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை வருத்தி நான் என்ன செய்தேன், கீழ்ப்படுத்தினேன். பைபிள் வசனம் இருக்குல்ல, வசனம் இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு, பைபிள்ல இருக்குது. சரி, அப்ப என்ன சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அப்ப என்ன பண்றான், நான் போதிக்கிறேன், நான் நடக்கணுமா வேணாமானா, அப்ப முதல்ல எனக்கே வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த பிரச்சனையை நான் என்ன பண்ணேங்க, அதுக்காக உட்காந்து கொஞ்ச நேரம் என்ன ஆசுவாசப்படுத்தி நான் அந்த இடத்திற்கு திரும்ப வர வேண்டியதாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னங்க குறை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மற்றவரிடத்துல இருக்கிற நெகட்டிவான காரியத்தை மாத்திரம் தான் நான் பார்க்கிறேன் உள்ள, அவரிடத்துல இருக்கிற பாசிட்டிவான காரியம், நன்மையான காரியத்தை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். அதான் பிரச்சனையே. குறைகள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அதனால இந்த வேதம் சொல்கிறது, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு. அடுத்தவன்ட துரும்பு இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் உன்னுடைய கண்ணில என்ன இருக்கிறது, நீ குறை கூறுகிற உன்னிடத்தில் அதிகமான குறைகள் இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நான் எதை பார்க்கணும்னா, அவர்கள் என்னோடு பழகும் பொழுது அவர்கள் எனக்கு கொடுத்ததான நன்மைகள், அவர்கள் என்மேல் பாராட்டியதான நன்மைகள், அவர்கள் என்மேல் பாராட்டியதான அன்பு, அவர்கள் செய்த செயல்களுடைய நற்காரியங்கள், இதை நினைச்சு பார்த்தா அவங்க மேல என்ன வந்துருங்க, அன்பு வருமா வராதாங்க? ஆனா நம்ம என்ன பண்றாங்க, நம்ம என்னமோ நல்லவங்க மாதிரி இருந்துகிட்டு என்ன பண்றாங்க, அடுத்தவங்கள்ட்ட ஆமா குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமே, உண்மையே இல்லையா? அப்ப இதுதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லு, நீ மற்றவங்களை குறை சொல்லாதப்பா, அவங்கள்ட்ட இருக்கிறதான நல்ல நினைவுகள், அவங்கள்ட்ட இருந்த நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களானால் அவர்களை நீங்கள் குறை சொல்ல மாட்டீர்கள், அவர்கள் மேல் அன்பு செலுத்துவீர்கள். அந்த அன்பு ஜபமாக மாறும். ஆமென். அப்படி ஜபம் பண்ணும் பொழுது அவர்கள் குணங்கள் மாறலாம், நம்முடைய குணங்களும் மாற ஆரம்பிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் ரோமர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னையே குற்றவாளியாக. அப்ப நான் மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்க்கும் பொழுது அந்த குற்றம் யார தீர்க்குதுங்க, என்னையே தீர்க்குது. அவன் நல்லவன் இல்லை, அப்ப நான் நல்லவனா? அவன் மோசமானவன், நான் மோசம் இல்லாதவனா? அப்ப என்னை அது குற்றவாளியாகவே தீர்க்கிறது. நான் எதை மற்றவர்கள் மேல செலுத்துகிறேன். அப்ப என்ன பார்க்கிறேன்னு சொன்னா, நாம யோக்கியங்கிற ஒரு நிலையை வச்சுக்கிட்டு மற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சுபாவம் என்னிட்ட இல்லையா, அவரிடத்துல இருந்த குறைபாடுகள் என்னிடத்துல இல்லையா, அப்படி நான் நேசிக்க ஆரம்பித்தேனே, ஆனால் நான் ஒரு காலம் மற்றவர்கள் மேல் என்ன செய்ய மாட்டேங்க, அன்பு பாராட்டாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இதுதாங்க சொல்றது, குறைகளை நாம் அதிகமாக பார்க்கிறோம். வாசிக்கலாம் ரோமர் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி இருக்கிற நீ இல்ல 14:10பா, உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன. நிற்போமே. அப்ப என்ன சொல்றாருங்க, அடுத்தவங்களை பார்த்து நீ அற்பமா நினைச்சிட்டியே, நம்மள எங்க போய் நிக்க போறோம், நியாயாசனத்துல போய் நிக்கிறோம், தீர்ப்பு செய்யற இடத்துல போய் நிக்கிறோம். அப்ப ஆண்டவர் பார்த்து கேட்பார், நீ அவனை குற்றவாளி ஆக்குனியா இல்லையா, நீ அவனை ஏமாத்த பாத்தியா இல்லையா, அப்படி என்ன செய்வார், கேட்பார கேட்க மாட்டாராங்க. அப்ப நாம நியாயாசனத்துல நிக்க போகிறோம், நீங்க மற்றவங்களை என்னவா நினைச்சிடாதீங்க, குற்றவாளியாக அற்பமாய் நீங்கள் எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அற்பமாய் எண்ணுகிறது தான்
என்னுடைய வாழ்க்கையில பொங்குவதற்கான, நிரம்பி வழிவதற்கான குறைகள். அப்படின்னா என்ன செய்யறாங்க, எனக்கு எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்த முடியல. ஏங்க அவர் மோசமானவருங்க, அவரு மோசமான, அந்த சகோதரி மோசமானவங்க, சகோதரன் மோசமான, உலகத்தில் இருக்க எல்லாம் மோசமானவன். என் வாழ்க்கையில என்ன இல்லை, என்ன போயிருச்சு, சந்தோஷமே போயிருச்சு. என் வாழ்க்கையில சந்தோஷம் போனதுன்னா அப்ப என் வாழ்க்கையில என்ன இல்லைன்னு அர்த்தம், ஒரு நிறைவு இல்லை. அப்ப என்னுடைய வாழ்க்கையில குறைவு பொங்கி வழினாங்க, அந்த பாத்திரம் முழுவதும் இடமே இல்லாம என்ன பண்ணுதுங்க, ஆமா வெளியில வந்து கொட்டுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் குறைவுபட்டால் என்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லைங்க, நிறைவு இல்லை. அப்ப சந்தோஷத்தை கெடுக்கிறது யாரு, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தைரியம் பத்திலியா, நம்ம தான். அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4 7 வசனங்கள் வரை. இதுதான் அதுக்கு ரூட்டு. இல்ல ஒரே ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு எல்லாத்துக்கும் படிச்சிருந்தோம்ல, இதுக்கு ரூட் எதுங்கன்னா இதுதான். வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அது அன்பு தன்னைத்தானே என்ன செய்யாது, புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. போதும். அது 7 வசனங்கள் வரை முடிந்து போய்விட்டது. அப்ப என்ன பண்ண, அன்பு சகலத்தையும், ஆமா எவ்வளவு குத்துனாலும் நம்ம என்ன பண்ணணுங்க, தாங்க. அவர் பரவாயில்ல, அவர் மேல அன்பு செலுத்துவோம். யாரு நம்மள மேல எதிர்த்து நீங்களாங்களா, இல்லைங்க அவங்க மேல அன்பு செலுத்துறாங்க. அந்த அன்பு செலுத்த செலுத்ததான் நமக்குள்ள என்ன உண்டாகுதுங்க, அது ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டோம். அவர் போயிட்டு போறாருங்க, அவர் நல்லவர் தாங்க, அவர் ரைட்டு, அவர் செஞ்ச காரியெல்லாம் பார்த்த நல்லா தாங்க இருக்கு, ரைட்டு விடுங்க, பரவாயில்ல, நமக்கு என்ன தீமை பண்ணாலும் பரவாயில்லங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சுங்க, அந்த குறைவுகள் என்னை வந்து சேரவில்லை. ஆமேன். அவரை பத்தினதான எண்ணங்கள் என்னிடத்திலே வந்து சேரவில்லை. நன்மையான ஒரு காரியம் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷ குறைவை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அதை நான் சாதாரணமா போயிடுச்சு. எனக்கு அந்த சாதாரண ஒரு நிலையில இருக்கிறபடினாலே என்னுடைய சந்தோஷம் என்னை விட்டு விலகவில்லை. ஆமேன், ஆமேன். புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களா? நம்ம என்னைக்கு அடுத்தவங்களை குறை உள்ளவர்களாய் நாங்க பார்க்க இருக்கிறோமோ என்னுடைய சந்தோஷம் போக ஆரம்பித்து விடுகிறது. என்னுடைய சந்தோஷம் போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு குறைவாக மாறிவிடுகிறது. ஆகவே என்ன பண்ணணுங்க, மற்றவங்களை பார்க்கற காட்டில் நம்மளை பார்க்கும் பொழுது அதே காரியத்தை நாமளும் பண்ணியிருக்கிறோம், அதை விட நம்ம கூட பண்ணியிருக்கலாம், அல்ல குறைச்சு பண்ணியிருக்கலாம். எல்லாருடையும் வேதம் சொல்கிறது, எல்லா ஜனங்களும் பாவம் செய்து ஏகமாய், முதல் வசனம் தான் நம்ம பார்த்தோம். ஆமா, அப்ப ஆண்டவரே சொல்லிட்டாரு, எல்லாரும் யோக்கியம் இல்லப்பா, எல்லாரை பத்தி எனக்கு தெரியுன்றாரு ஒரே வார்த்தையில. ஆமே, அவர் மட்டும்தான் பரிசுத்தரா இருக்கார், வேற யாரும் என்ன பண்ணலங்க, பரிசுத்தர் எல்லாம் குறைவுள்ளவர். அதனால யாரை பத்தியும் குறைவா இருக்க வேண்டாம். எது நம்மள நேரா உபத்திரப்படுத்துறாங்களா, நேரா பிரச்சனைப்படுத்துறாங்களா, சோத்திரம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அன்பாய் நாங்கள் நேசிக்க பழகுங்கள். அதுதான் சொல்றாரு, உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லி. ஆமே, அப்ப யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, குற்றங்களை பாராதீர்கள். சாதாரண உலக பழம் இருக்கு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அடுத்தவங்க மாமா சரியில்லை, மச்சான் சரியில்லைன்னு சொன்னா உறவே போயிருங்க. அப்படிங்கும்போது நம்மலாம் சகோதர சகோதரிகளா இருக்கும்போது எதை பார்க்க கூடாது, குற்றங்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அவரோட இருக்கிற நிறைய நல்லா பேசுவாருங்க, நல்ல அன்பா இருப்பாருங்க, ஏதாவது பிரச்சனை நல்லா ஹெல்ப் பண்ணும், இப்படி நீங்க பேசி பாருங்க. அப்ப நம்ம மேல என்ன வருங்க, ஒரு மனிதர் மேல என்ன வருங்க, ஒரு அன்பு வர ஆரம்பிக்கும். ஆகவே சந்தோஷம் தான் அவருடைய குறைவு நமக்குள்ள என்ன செய்யாதுங்க, வராது. அப்போ இரண்டாவது ஒரு காரியம், திருப்தியற்ற வாழ்க்கை. இது கொஞ்சம் மோசமான காரியங்கள். வாசிக்கலாம், பிரசங்கி 5:10. பிரசங்கி 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினாலே திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. அப்போ பணப்பிரியன் என்ன பண்றாங்க, பணம் எவ்வளவு வந்தாலும் என்ன பண்ணலங்க, திருப்தி இல்லை, இன்னும் பொட்டி காலியா இருக்கு, இன்னும் பொட்டி காலியா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண, 100 பொட்டி கூட நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு ரெடியாவே இருப்போம், பணத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு. அது என்ன செய்யலை, நமக்கு பணத்துல திருப்தியே இல்லை. அது பொறுத்த இன்னும் என்ன பண்ணுங்க,
செல்வம் பெருகினாலும் நமக்கு என்ன இல்லைங்க, 2 வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னா என்னென்ன, இன்னொரு 3ஆவது வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன். ஏங்க இல்லைங்க, அந்த வாங்கி போட்டால் பிள்ளைங்களுக்கு உதவும்ல, சரி வாங்கியாச்சு. அப்புறம் இன்னொன்று கூட வருது, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறோம், பிள்ளைங்கள்ட்டையும் கேட்குறோம், அதையும் வாங்கி போட்டலான்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, வீட்டோட வீட்டை சேர்க்கிறவனுக்கு ஆபத்துன்னு போட்டிருக்கு. எனக்கு தேவை எத்தனை வீடு? நான் 4 காலையா படுக்க போகிறேன், இந்த ஒரு கால் இந்த ஒரு வீட்லையும் அடுத்த ஒரு வீட்லேயே படுக்க போகிறேன். அப்போது என்னை தாண்டி இன்னொன்றை நான் வாங்கும் பொழுது நான் இன்னொருத்தனுடைய சொத்தை நான் என்ன செய்கிறேங்க, தடுக்கிறேன், இன்னொருடைய பிரயாசத்தை தடுக்கிறேன். இப்போ இந்த ஊர் பூரா என் வீடாக இருந்துச்சுன்னா இந்த ஊரில் யார் வாசம் பண்ணுறது? எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டா அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேங்க, தடை பண்ணுகிறேன். ஏன் என்று சொன்னால் என்னுடைய திருப்தியற்ற காரியங்கள், 1 இல்லை எனக்கு 4 வேணும் 10 வேணும், இப்படி திருப்தி இல்லாமல் அலைகிறதுனால தான் இன்னைக்கு நிறையா நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லைங்க, நிறைவு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொங்குகிற அனுபவமும் நமக்கு என்ன செய்யுதுங்க, இல்லாமல் போய் விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல புரியுதுங்களா? நிறைவே நமக்கு என்ன செய்யுதுங்க, பத்தவே பத்தலை. நம்ம எல்லாமே பத்தவே பத்தாது நமக்கு. அதான் திருப்தி. அதான் சொல்றாங்க, பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியனால திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயே. சில பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் பேர் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஃபாரின் போயிருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அந்த சின்ன வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாரின் போயிடுவார். ஃபாரின் போனால் என்ன பண்ணாருங்க, ஃபாரினில் இருக்கிற எங்கே இருக்க ஃபாரினில் எதுக்குங்க, ஐயோ சம்பாரிச்சு நான் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்துடுவேங்க. போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லைங்க ஒரு வீடு வாங்குறதுக்காக நான் போகிறேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்துருச்சு, பிள்ளைங்களுக்கு ஆமாம் செலவு செய்யணுங்க, அதுக்காக நான் போகிறேங்க. இப்படி இவர் என்ன பண்ணுவாருங்க, நல்லா ஃபாரின் போயிட்டு வீடு வாங்குவார், வசதி வாங்குவார், எல்லாம் வாங்குவார். எல்லாம் வாங்கி முடிச்சு வரும்போது அவருக்கு என்ன இருக்குங்க, ஈஸி சேர் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு என்னங்க அர்த்தம், ரெஸ்ட். வாழ்க்கையே போயிடுச்சு, சம்பாதிக்கிற வாழ்க்கையே போச்சு, இப்போ வாழ்க்கையில் ரெஸ்ட் எடுத்துக்கிறதா இருக்குது. இதுதான் திருப்தி இல்லாத வாழ்க்கை. உங்கள்கிட்ட கிடைச்ச கொஞ்சத்தில் கூட நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைவாக மாறிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்பானி ஒன்று 7 வயிறு வச்சுல, அவருக்கு அந்த ஒரு வயிறு தான் இருக்குது, அதுலேயும் அவர் திருப்தி அடைவார். நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு வயிறு திருப்தி தான் இருக்குது. அப்படி ஆமாங்க, கறி குழம்பு சாப்பிட்டாலும் வயிறு திருப்தியாக இருக்கும், சாம்பார் சாதம் சாப்பிட்டாலும் வயிறு திருப்தி ஆகும், பிரியாணி சாப்பிட்டாலும் என்ன பண்ணுதுங்க, வயிறு என்னமோ தேவைதான் உழுதிய, நமக்கு இங்கே தான் தீர்வு. ஒரு 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 எவ்வளோ இருக்குங்க, ஒரு இன்ச்சி அப்புறம் எவ்வளோ இருக்கும், அந்த சுவை நரம்புகள் இருக்கிற வரலும் தான் நமக்கு என்ன இருக்குங்க, ஆமாம் திருப்தி. அதுக்கப்புறமெல்லாம் ஒன்றும் என்ன இல்லைங்க, வயிறு வரலும் பிரியாணி வாசனை அடிக்குமா, ஆமாம் இந்த நாவு வரலும் தான், இதுதான் திருப்தி பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுறோம், அது பத்த மாட்டோம், இன்றைக்கி என்ன குழம்பு சரியில்லை, இன்றைக்கி சாம்பாரா சரியில்லை, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், இப்படியே திருப்தி இல்லாமல் நிறையா இருக்கிறாங்க. அந்த சோறு இல்லாத ஆட்களும் இருக்கிறார்கள். கொஞ்சம் சோறு தின்னு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குற ஆள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும் பார்க்குறோம். கிடைச்சதை சாப்பிட்ற அனுபவம் நமக்குள்ள என்னைக்கு வருதோ இந்த வாழ்க்கை நிறைவாய் மாறுகிறது. அல்லேலூயா. இதாங்க திருப்தி இல்லாத வாழ்க்கை. சாப்பாட்டில் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு காரியத்திலும் திருப்தி இல்லை. உங்கள்ட்ட கர்த்தர் கொடுத்துக்கிறார், சோத்திரம் ஆண்டவரை, அடுத்தது கொடுத்தா சோத்திரம், அதுக்கு அடுத்தது கொடுத்தா சோத்திரம். ஆண்டவர் நீங்கள் திருப்தி அடைஞ்சிருங்க, உங்கள்கிட்ட எது கிடைச்சா திருப்தி அடைஞ்சிருங்க. ஆமே ஆமே. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு அந்த கல்யாணம் ஆகிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருந்ததுக்கப்புறம் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி அமையல. எப்போ அதை விட மோசமான ஆளுங்க கிடையவே கிடையாது. 2 பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு மனைவி அமையாமல் போயிட்டாங்களே, அந்த அம்மா உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கணக்கு, இதை விட மோசமான ஆள் இல்லை, வேற ஆளே கிடையாது. ஆட்டுக்கு வால் என்ன பண்ணாங்க, ஜாடி கேட்ட மூடியை தான் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் என்ன சொன்ன, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு என்ன சொன்னாருங்க, ஏற்றதான் கொடுத்துருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் ஏற்றத்தை கொடுத்துறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றாங்க, இது சரியில்லை. யார ஆண்டவர் கொடுத்தது சரியில்லையா நமக்கு. இப்ப ஆண்டவரே நம்ம என்ன பண்றோம், ஆமா குறை சொல்லிட்டு திருப்தியே இல்லை, ஆண்டவரே நீ தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, எனக்கு முன்னாடியே இந்த ஆளை காட்டியிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆண்டவரே, இப்படி சொல்லி வாழ்க்கிற காரியங்கள் என்ன பண்ணுங்க, வேஸ்ட், நிறைவில்லாத வாழ்க்கை. உங்களுக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சு நீங்க சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெரிய யானையினுடைய
சிந்துகிற கவலை சோற்றில ஒரு சோறு ஒரு எறும்புக்கு விருந்தாக மாறுகிறது. ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஒரு கவலை சோறுங்கிற யானைக்கு ரொம்ப அற்பமானது தான். அதுல விழுகிற ஒரு சோறு அதை விட அற்பமானது தான். ஆனா ஒரு எறும்புக்கு அது எப்படியா இருக்குங்க? ஆமா, அது விருந்தா இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இது அற்பமாய் தெரியலாம், ஆனா நம்மளோட கீழே அவங்களுக்கு அது எப்படி இருக்குதுங்க? அபூர்வமா தெரிகிறது. நீங்க அவங்கள நினைச்சு பாருங்க. எப்போதுமே நம்ம மேலே பார்த்தே ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கீழே பார்த்துட்டீங்கன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்குங்க? நம்ம மாறி போய் விடுகிறதா இருக்குது. திரும்பி எங்க பார்த்தாலும் ஒரு மாயையான காரியம் தான் நம்மள்கிட்ட இருக்கும். ஒரு அருமையான ஒரு மனிதன் கட்டை வண்டி இழுத்துட்டு போயிட்டு இருந்தான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், ஏங்க அந்த கட்டை வண்டி இழுக்கிற பொழப்பு நல்லா இருக்காங்க அப்படின்னா, எங்கங்க கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ரிக்ஷா இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னா. ஓ அப்படியா அப்படின்னு அவனை போய் கேட்டாங்களா, ஐயா அந்த ரிக்ஷா ஓட்டிட்டீங்களா இது நல்லா இருக்கான்னு. எங்கங்க ஒரு ஆட்டோ இருந்தால் நல்லா இருக்குங்க. அவன் என்ன சொல்கிறான், ஆட்டோ இருந்தால் நல்லா இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டான், அவன் என்ன சொல்கிறாங்க, ஆட்டோ என்னங்க ஒரு டாக்ஸி இருந்தால் நல்லா இருக்குங்க. அவன் டாக்ஸிக்காரன் என்ன சொன்னாங்க, இந்த பொழப்பு ஏங்க ஓட்டுறான், ஏதோ ஒரு பஸ்ஸில் டிரைவராக இருந்தால் கூட நல்லா இருக்குங்க அப்படின்னு. அவனை போய் பஸ்ஸில் போய் கேட்டா, என்னையா எப்படியா இருக்கு இந்த ட்ரெயினை, இந்த இழுத்துட்டு போகிறான் பாருங்க கட்ட வண்டிக்கிறான். அவன் மேலுங்கன்ட்டான். புரியுதுங்களா? திரும்ப எங்கே வந்து சுற்றி நிற்குது, என் வேலை பொழப்பா காட்டிலும் இந்த கட்ட வண்டி ஓட்டுறவன் பொழப்பு பிரச்சனை இல்லைங்க, எங்க வேணாலும் நிறுத்திட்டு போயிடுவாங்க, என்னால் நிறுத்த முடியலையே. அப்போ யாருக்காவது திருப்தி இருக்கா? அப்போ நீ எங்கே போனாலும் நமக்கு திருப்தி இல்லாத நிலை. அப்போ திருப்திங்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்முடைய அனுபவத்திலே இருக்கிறது. நான் எப்படி அதை பெற்றுக்கொள்கிறேன், எப்படி அதை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறானா, இது எனக்கு மன நிறைவாய் மாறும்பொழுது தான் திருப்தியாக இருக்கும். இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரா, சோத்திரம் ஆண்டவரை, கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த நினைவு அதுதான் யோபுகிட்ட இருந்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அப்ப எவ்வளவு திருப்தியா வாழ்ந்திருக்கிறான். இந்த திருப்தி உள்ள வாழ்க்கை நமக்குள்ள வருமானால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்கும். அப்ப இரண்டாவது காரியம் நமக்கு எப்படி இருக்குங்க? சந்தோஷமாய் மாறுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா, வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவனவன் தன் புயத்தின் மாமிசத்தை, ஆமா எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. இந்த பக்கம் சாப்பிட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இந்த பக்கம் சாப்பிட்டாலும் என்ன பண்ணாங்க, இது ஏன் முன்னாடியே வச்சிருந்த, இது முன்னாடியே கொடுத்துருந்தா அதை சாப்பிட்டுருப்பேன்ல, இது வயிறு நொம்பி வச்சிருப்பேன், அதை சாப்பிட முடியாது, திருப்தி இல்லாமல் வந்துட்டாங்க. ஆமே, ஆமாம். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் முக்கியமான ஒன்றை கொண்டு வந்து நீட்டாக எப்படி இருக்குங்க? இல்லைன்னா இந்த பஃபே பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது நம்ம கிடைச்ச இடத்துல ஏதோ ஒன்று அள்ளி பிடிச்சி சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் அப்படி தட்டை தூக்கி போடுறவங்க பார்த்தா ஒரு முக்கியமான ஒன்று கிடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சே இதை முன்னாடியே பார்க்காங்க, ரொம்ப மன வருத்தமாக போயிருப்போம், எவ்வளவோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஆனால் கடைசியில் எங்கே பார்க்குறாங்க, அந்த ஒன்று சாப்பிடாம வந்துட்டோமே, அது ரொம்ப நல்லா இருக்குமே, இப்படி திருப்தி. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் சொல்லியிருக்கு இந்த வசனம். வாசிக்கலாம். ஆகா எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள், பூர்த்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமாகவில்லை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாத காரியத்துக்கு இது எல்லாமே நமக்கு நஷ்டம் அடைகிற காரியத்துக்கு திருப்தி ஆக மாட்டேங்கிறாங்க. எது கிடைச்சா அதில் என்ன செய்யுங்க, திருப்தியா இருக்கணும். வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட, பிரசங்கி 1:8 வாசிங்க. எல்லாம் வருத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினாலே கண் திருப்தி ஆகுவதில்லை, கேட்கிறதினாலே செவிகள் என்ன செய்யறது இல்லைங்க. நிறையா நான் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன், எனக்கா கண்ணு நிரம்பிருச்சுன்னு சொல்லிச்சா, நிறைய கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது காது நிரம்பி வலியுதுன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், அதெல்லாம் அந்த மாதிரி தான் நம்முடைய எண்ணங்களும். எப்போதும் என்ன பண்றது இல்லைங்க, திருப்தியே ஆகாமல் இருக்கிற ஒரு காரியம். அழகா ஒரு வேதம் சொல்கிறது. பிரசங்கி எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. யாருக்கு தூங்க வருமா? வேலை செய்கிறவனுக்கு கொஞ்சமா புசிச்சாலும் அதிகமா புசிச்சாலும் என்ன வந்துருங்க, ஆமா அவனுக்கு தூங்க வந்துடும். ஆனா செல்வ பெருக்கனுக்கும் என்ன ஆறாதுங்க,
தூங்க விட்டாது. இன்னும் சில பேர் ஆள் இருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, இந்த தலைவாணி தூக்கிட்டு போகிற ஆள்லாம் இருக்காங்க தெரியுமா? ஊருக்கு போகும்போது தலைவாணி தூக்கிட்டு போகிற ஆள் என்னன்னு கேட்டால், இந்த தலைவாணி போட்டு படுத்தாதான் கேட்டிருக்கீங்களா? அது காரில் போனால் மடியில் வச்சுக்குவாங்க. எங்கடா கொண்டு போனா? இல்லைங்க, இந்த தலைவாணி போட்டு படுத்தாதான் எனக்கு என்ன வருங்க? ஆமாம், தூக்கமே வரும். இல்லைன்னா இது என்னாச்சு? அவனுக்குள்ள திருப்தியற்ற நிலை, அவனுக்குள்ள மனத்தில் ஃபிட் ஆயிடுச்சு, முடிவு பண்ணிட்டான். எனக்கு இந்த தலைவாணி இல்லைன்னா தூக்கம் வரன்னு முடிவு பண்ணிட்டான். தான் தூக்கம் வரும், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ இவன் தலைவாணியை போட்டு படுத்தாலும் ஐயோ நம்ம தலைவாணி இல்லையேன்னு சொல்லி தூங்காமே இருந்துருவான். இதுதான் கதை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த தலைவாணி தூக்கிட்டு போகிற வேலை தான் நிறைய நம்ம பண்ணிட்டு இருப்போம். காரில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவாணியில் மடியில் வச்சுக்குவாங்க. வீட்டில் அடுத்த வீட்டில் போனால் ஐயோ எனக்கு அந்த தலைவாணி இல்லைன்னா சரியாக வராதுங்க, மாறிடுச்சுன்னா அவனுக்கு ரொம்ப அப்படியே இரிட்டேட்டிவாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வேணாம். எந்த இடத்துல படுத்தாலும் தூக்கம் வருதுன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு அர்த்தங்க? ஆமாம், சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். எங்கே போனாலும் படுத்துக்கலாம், ரோட்டில் போய் படுத்தாலும் என்ன பண்ணுங்க? ஆமாம், படுக்க முடியாதுங்க. எனக்கு ஆண்டவர் அதை கிருபையை கொடுத்துருக்கேன், எங்கே படுத்தாலும் என்ன செஞ்சிருவேன்? தூங்கிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பஸ்ஸில் வேலை போகும், பிளாட்பாரத்தில் தான் படுத்து தூங்குவோம். வழி இல்லை, பஸ்ஸிலலாம் படுத்து சீட்டு ரொம்ப கொதிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்பாரத்தில் என்ன பண்ணுவாங்க, பேப்பரை போட்டு படுத்துருவோம். அது வேறு வழி இல்லை, தூங்கி தான் ஆகணும். அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. அதில் எங்கே போனாலும் என்ன பண்ணலாங்க, தூங்கிடலாம். நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணுங்க, எது கிடைச்சாலும் பரவாயில்ல, சோத்திர ஆண்டவர்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம்னா என்ன பண்ணுங்க, மனசில் திருப்தி இருக்கும். அந்த திருப்தி இல்லாத நிலை வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, ஐயோ கிடைக்கலன்னு சொல்லியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மகிழ்ச்சியை நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், இதுக்கு என்னையா முடிவு? பிலிப்பியர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லா நிலையிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் என்ன பண்ணிருக்காருங்க? இதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எல்லா நிலையிலும் நம்ம திருப்தி அடையவும் என்ன பண்ணிருக்காங்க, அதுல பரிபூர்ணம் அடையவும் இப்ப போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடணுங்க, இதை தான் ஆண்டவர்கிட்ட அவன் கத்துக்கிட்டாரு. பவுல் அப்போஸ்தலன் கத்துக்கிட்டது, எது கிடைச்சாலும் பரவாயில்ல, அடி உழுதா பரவாயில்ல, ஜெயிலா பரவாயில்ல, சாப்பாடா பரவாயில்ல, கூடார நெய்யணுமா பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு நிம்மதி வந்துச்சு பாருங்க அவருக்கு. அவர் எங்க படுத்தாலும் என்ன பண்ணுங்க அவருக்கு? ஆமா, அவருக்கு தூக்கம் வரும். அல்லேலூயா. பாருங்க, நல்ல பேதுரு காலையில இருந்துச்சு, அவருக்கு தலை சீவல் நடக்க போகுது. தலை சீவல் இந்த தலை சீவல்ல என்ன சொல்றாங்க, சிறைச்சேதம் நடக்கிறத கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. காவல் காக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆமா, காவல் காக்கிறான், உச்சாரா காவல் காக்கிறான். நாளைக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட், எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது. இவன் பிளிப்பா அப்படியே கண்ணை முழிச்சிட்டு உட்காந்துருக்கிறான். அவர் என்ன பண்றாருங்க, பேதுரு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. அதான் ஆண்டவருடைய. ஆமே, நாளைக்கு கூட அது பார்த்துப்போம் விடு, அது ஆண்டவர் இருக்கிறாரு. அவரு சித்தம்லாம் ஒன்றும் தலையில இருந்து என்ன செய்யாது. இந்த நிலை வரணுங்க, தலையிலிருந்து ஆண்டோடைய சித்தம் இல்லாம ஒண்ணு விழுவாதுங்கிற ஞாபகம் வந்துருச்சுன்னா நம்ம பத்தி கவலைப்படும். நல்லா நிம்மதியா தூங்குறாரு. அவனை தேவதம் தட்டி கிட்டி பிடிச்சி எழுப்பி விட்டு அவர் பார்க்கும்போது அவனே என்னன்றான், இது கனவு போல இருக்குன்னு முடிச்சுட்டு கிடக்குறாரு அவரு. உண்மையில நான் தாண்டா வந்திருக்கேன். கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில கொண்டு போறதா அவருக்கே உயிர் வந்திருக்கு. ஓ, நம்ம தான் வந்திருக்கோமாங்கிற பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு அவர் என்ன பண்ணிருக்காருங்க, திருப்தியா இருந்திருப்பார் பாக்குறோம். ஆமென். இதெல்லாம் எழுதி வச்சது எதுக்குங்கன்னா, நம்ம எல்லாம் இதை பார்த்து ஓ அப்படி இவங்களா இருந்திருக்கும் போது நமக்கும் என்ன பண்ணக்கூடாது, திருப்தியா இருக்கக்கூடாதா? அப்ப ரெண்டாவது காரியம் நமக்குள்ள என்ன இருக்கு, முதல் குறைவுகளை நீங்கள் பாராதிருங்கள். ரெண்டாவது காரியம், எது கிடைச்சாலும் அதை என்ன பண்ணிடுங்க, திருப்தியா இருக்க பழகி கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரு காரியம், தாழ்மையில்லா வாழ்க்கை, லாக் ஆஃப் ஹியூமனிட்டி. வாசிங்கள், நீதிமொழி எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 12வது வசனம். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்முடைய ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, நாம தான் பெரிய ஆள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதுங்க, நிம்மதியற்று போகிறது. திரும்ப திரும்ப சொல்ற காரியம்னா, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அதுதான் ஒரு பரிபூர்ணம் இல்லாத, ஒரு பொங்குகிற வாழ்க்கை இல்லாத, நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னன்னு கேட்டா இந்த தாழ்மை இல்லாத வாழ்க்கை. என்னங்க தாழ்மைக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குன்னா, நான் பெரியவனாகும் பொழுது நான் என்ன பண்ணிருவேங்க, என்ன
அந்த அந்த டிகினிட்டி அப்படியே நான் பார்த்துக்கணும்னு போவேன். புரியுதா? இப்போ நான் இங்கேருந்து உள்ளே வர்றேன்னு சொன்னால், இப்போ பிள்ளைங்கெல்லாம் பசங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்கு. நான் இங்கேருந்து வர்றேன், நான் வந்தோன்னு பார்க்கும்போது இல்லை அந்த பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கு. ஒரு பெரிய மனுஷன் வரேன், இந்த பிள்ளைங்கெல்லாம் பாரு உட்காந்துருக்கு பாரு, கொஞ்சம் கூட அறிவு இல்லை, இதெல்லாம் தெரியாது அதுங்களுக்கு. இப்படி நான் சொன்னேன்னு வச்சுங்க, சின்ன பிள்ளைங்க அதுக்கு விவரம் பத்தாது, அது அப்படி தான் உக்காந்துருக்கும். புரியுதா? இப்போ நான் என்ன பெருமையாக என்ன பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. என்னுடைய நான் தகப்பனாக இருந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்கேன், நம்ம பிள்ளைங்க தானே உட்காந்துருக்கோம், நம்ம போய் அங்கே போய் என்ன பண்ணுவான், தரையில் உட்காந்துக்கும், பிள்ளைங்க உட்காந்துட்டு போகுது. இறுதியாக இருக்கேன். இதை தான் தேவை, இந்த தாழ்மையான என்ன தேவை. நாம் அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள காட்டிலும் நான் பெரியவன் என்கிற பேச்சு வருமானா என்னுடைய தோரணை மாறிடும், என்னுடைய பேச்சு மாறிடும், என்னுடைய லெவலே மாறிடும். நான் பார்க்குற பார்வை என்ன பண்ணுவாங்க புரியுதுங்களா? கொஞ்சம் காசு வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, சாதாரணம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்வையே வித்தியாசமாக இருக்கும், ஏளனமான ஒரு பார்வை, அலட்சியமான பார்வை. ஏன் என்கிட்ட எல்லாம் இருக்கு, அவன்கிட்ட இல்லை, அவன்கிட்ட இருக்கு இல்லைங்கிற பற்றி நமக்கு தெரியல. அந்த தாழ்மை இருக்கும் பொழுதுதான் அவரும் நானும் ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பு வந்துச்சுன்னா அன்பான ஒரு வார்த்தை வந்துடும், எல்லாரையும் நேசமாக பார்க்குற அன்பு வரும். இந்த தாழ்மை வாசனை நிறைய வாசிக்கலாம், வாசிங்களேன். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் இல்லை, மத்தேயு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 27வது வசனம். உங்களில் எவனாகிலும் முதன்மையாகவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியனாய் இருக்க கடவன். அப்போ ஒருத்தன் முதலாவதாக இருக்குன்னா என்ன பண்றாங்க, தலைவனா இருக்குன்னா என்ன பண்ணுங்க, வேலை செய்யணும்னு அர்த்தம். நான் தலைவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யக்கூடாது, புரியுதா நான் சொல்றது புரியுதா? தலைவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யாம இருக்க முடியாது. நான் தலைவன், நான்லாம் செய்ய மாட்டேன் சொல்ல முடியாது. ஆமே, அப்ப நான் வேலை செய்யற ஆளா இருக்கணும். ஏசுநாதர் என்ன பண்ணாருங்க, நான் கடவுள்னு சொல்லாம போய் என்ன பண்றாரு, பேதுரு காலை பிடிச்சிக்கிட்டு தொடச்சி விட்டுட்டு நிற்கிறாரு. நான் கடவுளுப்பா, நீ என் காலை பிடிச்சி சொல்லவே இல்லையே. அப்போ அவர் தாங்க நமக்கு ஒரு டீச்சர், நம்ம நல்ல ஆசானாய், ஒரு அடையாளமாக அவர் இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான காரணம், நீ தலைவனாக மாற விரும்பினால் நீ முதல்ல வேலை செய்யணும். அதுக்கு ஒரு வசனம் நான் இது கூட இந்த பிள்ளைங்கள்ட்ட காட்டினேன். தலைமைத்துவம் என்பது அது பொறுப்பு அல்ல, என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, பொசிஷன். அது இல்லை, பொசிஷன் சொன்னேன், ஆக்ஷன் தானா? ஆமா, இது ஒரு ஆக்ஷன் சொன்னேன். அதாவது தலைமை அப்படிங்கிறது செயல்ல இருக்கணுமே தவிர அது ஒரு பொசிஷனா இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்லுவாங்க, பொறுப்பாக இருக்கக்கூடாது. தலைவனா இருக்கும், இது எனக்கு பொறுப்பு, நான் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன், நான் உட்கார்ந்ததான் இருப்பேன், அப்படி இல்லை. தேவைப்படும் போது ஒரு பெஞ்சை தூக்கும் போது 2 பேர் தேவைப்படும்னா, நான் தலைவன் தூக்க மாட்டேன்னு சொன்னா அந்த பெஞ்சு அங்கேயே தான் கிடக்கும். ஒருத்தன் தான் தூக்கிட்டு கிடக்குறான், இன்னொரு ஆள் இருந்தால் தான் தூக்கிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணும், தலைவனாக இருந்தாலும் இறங்கி போய் வேலை செய்யணும். இது உனக்கு ஒரு பொசிஷன் அது நினைக்காத, அது ஒரு ஆக்ஷன், செயல்படுத்துகிற ஒரு திட்டமாக தான் இருக்கும். அதை என்னுடைய அது நல்ல வார்த்தையாக இருந்தது, அதை என்னுடைய இதில் நோட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது லீடர்ஷிப் இஸ் அ ஆக்ஷன் நாட் பொசிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்ல அழகான வார்த்தை. சரி, சோத்திரம் உண்டாது. ஆகவே நான் தலைமைத்துவத்தை நான் எடுத்துக்கொள்வதனாலே நான் பெருமை உள்ளவன் என்று எண்ணாதபடிக்கு நான் வேலை செய்யவும் நான் என்ன செய்ய மாட்டேன், செய்யணும், ஆயத்தமாக இருக்கிறது நல்லது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 29:23. நீதிமொழிகள் 20. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கணமடைவான். மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஒரு தாழ்மை இருந்தால் என்ன பண்ணுங்க, அவன் அடுத்து குனிஞ்சிடுவான். நம்ம குனிஞ்சு ஒருத்தவங்களை பார்த்து வணக்கங்கன்னு சொன்னால் அவன் எப்படி பண்ணுவாங்க, அப்படிங்கிற மாட்டான். அவன் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருவாங்க. நம்ம முதல்ல அதான் சொல்கிறாங்க, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். முதல்ல அதுதான் வேணும் நமக்கு, தாழ்மைனா அதுதான் வேணும். ஒரு பணிவு, நம்ம ஒரு பணிந்து கொண்டோமானால் அவர்களும் பணிய ஆரம்பிப்பார்கள். வாசிக்கலாம் தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனம். இல்லை 32, சாரி 30. இது என் வல்லமையினால் பராமக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று நெபுகாத் நேச்சார் தன்னுடைய நாவிலே இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான், கீழே தள்ளி மாடு மேய்க்கிற நிலைமைக்கு போயிட்டான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்ட்டு தன்னை அப்படியே உயர்த்தினான்.
அதே போலதான் உயர்த்துற இடத்தெல்லாம் ஆண்டவர் தாழ்த்திக்கிட்டே இருப்பார். அதை நல்லா கவனிக்கணும். இன்னொரு மனுஷனை கூட பார்க்கலாம். ஏசாயா எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம். அதிகாலையின் மகனாகிய நீ வானத்திலிருந்து விழத்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. ஏன் அவன் சொல்றான்? என்ன சொல்றாங்க? நான் வானத்திற்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அவனையும் பிடிச்சி என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? கீழே தள்ளி விட்டார். எங்கெங்கெல்லாம் மனுஷன் உயரணும் அங்கெல்லாம் தாழ்த்தப்படுறாங்க. பாபேல் கோபுரம் கட்டுறதுக்காண்டி என்ன பண்றாங்க? இனி யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு பெரிய கோபுரம் கட்டினாங்க. ஆண்டவர் போய் என்ன பண்ணிட்டாரு? ஒரு குழப்பத்தை எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லி துரத்தி விட்டுட்டார். ஆமே. எங்கெல்லாம் பெருமை இருக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய அடி உழுதுன்னு அர்த்தம். ஆமே. அப்போ முதல்ல நமக்கு என்ன தேவை? தாழ்மை என்பது தேவை. மற்றவர்களை கொடுக்கும் பொழுது நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லைங்க, நம்மளை காட்டிலும் அவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெரிதாக இருக்கலாம். நம்ம அதனால எல்லாரையுமே நல்ல அன்போடு கூட ஒரு மரியாதையோட பழகுறது ஒரு நல்லதான காரியம். இது இல்லைங்கிறதுனால தான் நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் நமக்கு வரல. நம்ம பெருமை பாராட்டிட்டு இருக்கோம். என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் போனால் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் என்ன பண்ணாங்க? என்னை வான்னு கூட கூப்பிடாட்டி போகிறாங்க. நீ போகாமல் விட்ட வேண்டியதானே? இதுக்கு ஏன் நம்ம போய் அங்கே போகணும்? எனக்கு வான்னு கூப்பிடலன்னு ஒரு வருத்தப்பட்டு நம்ம ஏன் வரணும்? அலையாத தலைவாசல் மிதியாதேங்கிற மாதிரி கூப்பிட்டா போங்க, கூப்பிடலாம் விட்டுருங்க. இதுக்கு நீ வேலை பண்ணிட்டு அங்கே உள்ள போட்டு என்ன கூப்பிடலன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்கணும்? இல்லையே. நமக்கு முதல்ல தாழ்மை தான். நம்மளை கூப்பிட்டா போங்க, இல்லையா நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கல விட்டுருங்க. அதுக்காக வேண்டி போயிட்டு நான் என்ன கூப்பிடல, நான் பெரிய ஆள் தெரியுமா, என்னை விட்டுட்டாங்க பாருங்க. கல்யாணத்துக்கு நான் முக்கியமான நபலு, என்னெல்லாம் கூப்பிடாம என்ன பண்ணாங்க? இது அதுவும் இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் பெரிய தலைவலி. என் பேர் மாமா பேர் போடல, மச்சான் பேர். அதை விட மோசமான காரியம் என்னன்னா, அவங்க பேரை போட்டான்னு என்ன பண்ணிடுவாங்க? மிராசுன்னு போடலையாம். ஒரு மண்ணு இருக்காது, வயலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் பேர் என்ன போட்டுக்கணும்? மிராசு. அது என்னன்னு கேட்டால் ஒரு கௌரவப்பட்ட மாதிரி. மிராசுன்னு எனக்கு போடலையே. இப்படியெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு வரட்டு கௌரவத்தை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்? சண்டை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ அது வாழ்க்கையில் என்ன உண்டாயிடுச்சுங்க? அந்த சண்டைன்னு வந்துட்டு என்ன உண்டாச்சுங்க? நிம்மதி போயிடுச்சுல. அப்போ அவனுடைய பழக்க வழக்கம் என்ன போயிடுச்சு இல்லை? ஒரு பத்திரிக்கை அடித்தா கூட கூப்பிட்டா இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அவன் வந்துட்டு. இப்போ இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறாங்க? தாழ்மை இல்லாதபடினாலே அநேக இடங்களிலே நம்முடைய நிறைவான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்னங்க முடிவு? பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3 to 5 வசனங்கள் வரை. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலேயே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவுள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்னை விட நான் பேசுற ஆளு பெரிய ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சு பேசிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆமே. என்னை காட்டிலும் அவர் என்ன பண்ணாங்க? நல்ல பெரிய ஆளு, அவர் நல்ல அந்தஸ்து உள்ளவர் அப்படி நினைச்சு நான் பேசிட்டோம்னா பிரச்சனை சால். இதை தான் வேதம் சொல்லுது. நீ உன்னை காட்டிலும் பேசுற ஆளு மேன்மை உள்ளவர் நீ நினைச்சு பேசிட்டீங்கன்னா உனக்கு தன்னால என்ன வந்துருங்க? தாழ்மை வந்து விடும். ஆமே. பாருங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவர் வசனத்துல சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கிறாரு? நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அடுத்து 3 காரியம் ஞாபகம் இருக்கா? 1, உறைவை நீங்கள் பார்க்காதீர்கள். 2வது, திருப்தியற்ற வாழ்க்கையை வாழாதீர்கள். 3வது, தாழ்மையை கை கொள்ளுங்கள். 4வது காரியம், தீர்மானம் இல்லா வாழ்க்கை, இன்டிசிஷன் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன பண்ண போறோன்னே தெரியாமே ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கெங்க போறீங்க? போயிட்டு இருக்கோம். பிள்ளைகிட்ட படிக்கும்போது என்ன படிக்க போற தெரியவே தெரியாது. என்ன படிக்க போறேன்னு அதுக்கு என்ன செய்யாதுங்க? இப்பயே இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணுங்க? ஆமா. இன்னைக்கு பழைய ஆளுங்கள்லாம் சில கிராமத்தில் ஒரு காரியம் சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைங்க படிக்கும்போது என்ன பண்ணாங்க? படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னையா உன் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்படியா? நல்லா படிப்பானானே? அப்போ படிக்கலன்னா என்னங்க? கடைசி ஊரில் எங்கள் பிள்ளை என்ன பண்ணுங்க? கூலி வேலை செஞ்சாவது எங்களை காப்பாற்றிடும். என்ன வேலை செஞ்சு? ஏன் உனக்கே அந்த எண்ணம்? நீ அப்பா அம்மா தானே? அவனை போய் கூலி வேலை செஞ்சாலும் என் பிள்ளை போய் நான் காப்பாற்றிடும். ஒன்றை காப்பாற்றுறது அந்த பிள்ளை பொழப்பு நடத்துது. ஆமே. ஆமே. நம்ம நிறைய சில எதிர்பார்ப்புகளும் இருக்குது. அதையும் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். என்னைக்காவது குருவி முட்டை போடும், ஆமே, குஞ்சு பொரிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அந்த குஞ்சை
வளர்க்கும், வளர்த்த அப்புறம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த குஞ்சு வந்து தான் எனக்கு அடுத்து தீனி கொடுக்குன்னு பார்க்குமா. அப்புறம் அதுதான் நம்ம மட்டும் என்ன பண்றாங்க, ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறோம் இல்லையா. அதுதான் இன்னைக்கு நிறைய போகுது. பிள்ளைய பத்தி குறை சொல்றோம். பிள்ளை நான் கடைசியில் காவந்து பண்ணலங்க. அப்பா உன் பிள்ளை வந்து ஒன்றை காவந்து பண்ண, நீ ஏன் நீ உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட? என் வாழ்க்கை என்னால் நம்ம நடத்த முடியும். கடைசி வரலும் போராடி பாருங்க, ஆண்டவர் உதவி செய்வார். எல்லா மிருகங்கள்லாம் யாரை நம்பி இருக்குதுங்க, அதாவது பொழப்ப பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுலேயும் சில காரியங்கள் என்ன பண்ணுதுங்க, வயதான காலத்தில் இறை கொடுக்கறதுக்கு சில உதவி செய்கிறது வரும். நீங்கள் பற்றி அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட நிறைவுகளான வாழ்க்கையை வாழுங்க. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும், எல்லா இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்தியான வாழ்க்கை பாருங்க. ரைட், இந்த தீர்மானத்துக்கு வந்துருவோம். சரி, யாக்கோபு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். யாருங்க அது? அப்ப இருமனம் உள்ளவனா என்ன? எங்க போறேன்னு தெரியல, இதை செய்வோமா வேணாமா, எங்கேயும் நிலையே கிடையாது அவனுக்கு. எங்க போனா, ஐயோ அதை செஞ்சு பார்த்தா ஒன்றும் நடக்கல, இதை செஞ்சு பார்த்தா ஒன்று. அவனுக்கு என்ன டிசிஷன்? ஒரு காரியத்தை எடுத்தானா அதுல உள்ள இருக்கிற நூற்கான் காணரை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கணுங்க, அதுக்குள்ள அவன் போயிருந்தானா அது என்ன பண்ணிருக்குங்க, அது சரியா வந்திருக்கும் இல்லைங்களா. ஒரு பழமொழி உண்டு, இன்னைக்கு நம்ம நிறைய பழமொழியா சொல்றேன், என்னன்னு தெரியல. நம்ம அது ஏதாவது தொட்டவன் கெட்டான்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா. தெரியாத தொழில இல்ல, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான்னு இருக்கும். எனக்கு எது தெரியுதோ அதுக்குள்ள போயிடணும், அவ்வளவுதாங்க. ஆமே, ஒரு டிசிஷன் எடுத்துரும், இது எனக்கு தெரியும், தெரிஞ்சு செஞ்சுட்டே போயிட்டே இருங்க. இல்லையா, தெரியாத ஒன்னா இருக்கா, அது கத்துக்கிட்டு அப்புறம் போயிருங்க. அதுதான் தீர்மானம், அதுதான் டிசிஷன், தீர்மானமா எடுத்துட்டு போற காரியம். நம்ம அப்படி போகாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடைசி வரணும் எங்க போறோம்னு தெரியாமே நம்ம போயிட்டு இருந்தா என்ன அப்படி இப்படி இருக்கும் நம்ம நிலைமை, ரொம்ப பரிதாபமா இருக்கும். அதுதான் சொல்லி இருக்குது. வாசிக்கலாம். 2 நினைவுகள். அதே மாதிரி 1 ராஜாக்கள்ல சொல்லும் பொழுது, நீங்கள் 2 நினைவுகளால எப்படி இருக்கீங்க, குந்தி குந்தி நடக்கிறீர்களே. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கர்த்தரை நம்புறது இல்லை. எதை தான் நம்புறாங்க, மனுஷனை நம்புறாங்க. இல்லைங்க, அங்கே போனால் எனக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்கும், நாங்கள் அந்த சபைக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்குங்க, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த சபைக்கு போனால் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைக்கும். முதல்ல கர்த்தர் இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மள்கிட்ட குறையில பார்க்காம என்ன பண்ணிருக்கிறாங்க, அது நான் அந்த இடத்துல நல்லா, அந்த அவரு ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமா, அது இவரு ஜெபம் பண்ண ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. முதல்ல யாரு ஜெபம் பண்ணா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, நமக்கு எல்லாம் உண்டாயிருக்கும். இந்த நினைப்பு நமக்கு இருந்தால் போதுங்க. இதை நமக்கு நினைப்பு இல்லாமல் என்ன பண்ண, அங்கே போனாதான் எனக்கு கரெக்டாக வரும், அதுவே பெரிய விற்கிறோம். அங்கே போய் பார்த்தா, அங்கே போய் ஜெபம் பண்ணாதாங்க அது அப்படியே மன நிறைவாக இருக்குது. அது உங்கள் இருதயத்தில் இருக்கிற தப்பான ஒரு எண்ணம்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுங்க, நான் இதுதான் அப்படின்னு ஒரு டிசிஷனோட நீங்கள் போருங்கள், பெரிய காரியங்களை செய்யலாம். யோவான் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு. எப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்களா, நான் உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். ஏய், நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு வந்திருக்கிறாங்க, போனா எங்க பார்த்தாலும் அப்பமும் மீனுமா கொடுத்துட்டு இருக்க, அதை கண்டு இவர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ அந்த அப்பம் சாப்பிட்டதுனால என் பின்னாடி வந்து தேடிட்டு இருக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை எதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க, ஆமா அப்பம் கிடைக்குமா, எனக்கு நல்ல உயர்வு கிடைக்குமா, எனக்கு ஆசீர்வாதம் ஆகுமா, பணக்காரன் ஆயிடுவோமா, இந்த அப்பத்தை தேடி வந்திருக்கிறோம். நித்திய ராஜ்யம் கிடைக்குமா, பாவ மன்னிப்பு கிடைக்குமா, இதுதான் தீர்மானம். இதுதான் வாழ்க்கையினுடைய நமக்கு என்ன செய்யுங்க தேவையான ஒன்று. இந்த தீர்மானத்தை விட்டு அதை எடுத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இப்போது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுனாரு. ஏய், நீ இதை தேடினா அதெல்லாம் தந்துருவோம் பாங்கிறாரு. ஆனா நம்ம அதை விட்டுட்டு அதை தான் தேடிட்டு இருக்கோம். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். எதிர்மறை வாழ்க்கை. இது இன்னும் டேஞ்சரான ஒரு காரியம். எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், பள்ளத்துக்குள்ள எட்டி பார்த்தா விழுந்துருவோமான்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம இங்கேருந்து போகிறோம், திருச்சி போகணும்னு நினைக்கிறோம், போகும்பொழுது பஸ் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா உனக்கு இது எதுக்கு தேவை? அது போகிற வழியெல்லாம் நமக்கு என்ன பண்ணாதுங்க, ஆமாம் பயந்துக்கிட்டே இருக்கணும். அவன் டிரைவர் ஏதாவது சும்மா ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இருக்கா, இப்படி புனிஞ்சு எழுந்திரிப்பான். டிரைவர் தூங்குறான் போல இருக்க, வண்டியே இருக்க, போய் அங்கே இடம் கிடச்சா அவங்க முன்னாடி போய் உட்காந்து என்ன பண்ணுறான்னு பார்க்குறவங்க நமக்கு என்ன இருக்காதுங்க.
ஆமா, ஒரு எதிர்மறையான எண்ணமா இருக்கும். டிரைவர் தூங்கிட்டாரு போல இருக்கு, ஏதாவது பண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், எதிர்மறையான சிந்தை அதை முதல்ல எடுக்கணும். எதை செய்தாலும் எனக்கு ஆண்டவர் சரியாக செய்கிறார். வசனத்தை வாசிக்கலாங்க. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்ன சொல்லிடுச்சுங்க, நீ என்ன பேசுறியோ அதுதான் நடக்கும். நீங்க பிள்ளைய பார்த்து என்ன செய்யாதீங்க, உருப்படாம போவான்னு சொல்லாதீங்க. ஏன், உன் நாவின் அதிகாரம். நீ கர்த்தருடைய பிள்ளைங்க, அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் ஒன்றும் புறப்படலாகாது. நாசமா போற வார்த்தையை பேசவே பேசாதீங்க. நீ உருப்படாம போக மாட்டேன், நாசமா போயிடுவ, நீ விளங்கவே மாட்டேன், இந்த வார்த்தையை பேச வேண்டாம். அது நல்ல வார்த்தையே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, எதிர்மறையான வார்த்தை எல்லாமே உங்க நாவல தான் இருக்கு. நான் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நான் உயர போறேன் உயர போறேன் உயர போறேன்னு சொன்னா நீங்க உயர்ந்துகிட்டே போயிட்டே இருப்பீங்க. நான் திருப்தியாவேன் திருப்தியாவேன் திருப்தியான்னு சொன்னா திருப்தி ஆகிட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய நாவின் வார்த்தையின்படியே உங்களுக்காக கடவுது. அதான் இதை சொன்னாங்க, அதுதான் கனியை புசிப்பீங்க. நீங்க அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு காலையில எழுப்புனீங்க, 4 பேரை எனக்கு நிறைவா கொடுத்தீங்க, சோத்திரம் ஆண்டவரே, எது நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுங்க. எதிர்மறையான ஒரு வார்த்தை எண்ணாதீர்கள், எதிர்மறையாக பேசி விடாதீர்கள். வசனத்தை வாசிக்கலாம். யோபு வாசிச்சார், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு. 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பாருங்க, இவர் என்ன பண்ணிருக்க, நிறைய கிழக்கத்து புத்தியர்ல அவர் யாருங்க, பெரிய செல்வந்தர். இவர் நினைப்பு என்ன இருந்திருக்குங்க, எல்லாமே போயிருமோ, எல்லாமே இல்லாம போனா நான் என்ன பண்ண போறேன் அப்படிதான் நினைச்சுப்பாரு. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது இல்லையா. நான் பயந்தது வந்தது, நான் நஞ்சினது நீ நினைச்சதுதான் ஏன் நடந்துச்சு. அது ஆண்டவருடைய சித்தமான ஒரு காரியமா இருக்கும், அது இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கலாங்க அதை, அவர் என்ன பயந்துச்சு அதான நடந்துச்சு. அப்ப ஏன் இவர் பணக்கார ஒரு மனுஷனுக்கு இந்த வேலையெல்லாம் எதுக்கு தேவை? நீ கொடுத்த காரியத்துக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அதனால உங்கள்கிட்ட கொடுத்த காரியத்திற்கு நீங்கள் நிறைவாயிருங்கள். எதிர்மறையான சிந்தை வேண்டாம். ஏதோ ஒரு வண்டி வாங்குறீங்களா, சே இந்த வண்டி எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்துருக்கிறார், நேர்மறையா பேசுங்க. எதிர்மறையா நீங்க பேசிடாதீங்க. எந்த ஒரு காரியத்திலும் எதிர்மறை வேண்டாம், நேர்மறையாக பேசுங்க. இது எனக்கு நல்லது தாங்க, இது எனக்கு கொடுத்தது நல்லது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஒரு சாட்சி சொன்னார் இல்லையா, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு இந்த காரியம் நன்மையான காரியம் தான், ஆனால் இதில் வேற ஏதோ ஒரு காரியத்தை, நீங்க தான் சொன்னீங்களோ, ஆமா ஏதோ ஒரு காரியத்தை, எனக்கு வேற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, நேர்மறையா பேசுங்க. எதிரான காரியங்கள் தவறான சிந்தையை கொண்டு போகாதீர்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சொல்லு, அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பிளந்து விடு. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு, டிக்ளரேஷன் பண்ணிட்டாரு, நீ செஞ்சிருப்பான்ட்டாரு. ஆதியாகமம் 28:15 வாசிங்க. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், நான் உனக்கு எது சொன்னேன்னா அது வரல உனக்கு கைவிடுவதில்லை. இது யாருக்கு சொன்னாரு? நம்ம எல்லாருக்கும் அதான் சொல்லியிருக்காரு. பைபிள்ல நமக்கு எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கா, எல்லாம் நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதா? அதுதான் நேர்மறையான வார்த்தை. இதுல இருக்கிறது நடக்காது நீ நினைக்காத, எது நினைச்சு பாருங்க, இதெல்லாம் எனக்கு நல்லது நடக்கும். வசனத்தை வாசிக்கலாம், இன்னும் நிறைய இருக்கு. யாத்திராம் 34:10 பார்த்துருக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் நிறைய ஆண்டவர் சொல்லிருக்கார், நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவனாபடியால். அவ்வளவுதாங்க. நீங்க எதையும் எதிர்மறையா சிந்திக்காதீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் தள்ள என்ன செஞ்சிருங்க வச்சுங்க. ஆண்டவர் எனக்கு செய்கிறது எல்லாமே நல்லதுதான். ஆமென். எது கொடுத்தாலும் எனக்கு நல்லது தான் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற நினைவு வந்துருச்சுன்னா எதிர்மறை வரவே இல்லை. இந்த 5 காரியம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணாதுங்க, நமக்கு துக்கமே வராது. நமக்கு எப்போதுமே என்ன பண்ணிருப்பாங்க. அதனால ஆண்டவர் சொல்ற, நீங்க சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமா இருங்கள். ஒரு வாட்டி சொல்ல, ஆண்டவர் 2 தடவை சொல்றாரு,
சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. இப்போ இதெல்லாம் கிடைச்சி நமக்கு என்னங்க பிரச்சனை? எது நடந்தாலும் ரைட், ஓகே, பரவாயில்ல ரைட், சோத்திரம், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு என்னைக்கு ஆண்டவர் ஒரு வருகை வருது, அது வரலும் போயிட்டு இருக்க போகிறோம். இதில் என்ன போட்டு நம்ம ஏன் ரொம்ப பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்போம்? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். நம்மள்ட்ட என்ன தேவை? 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரா, எதிலுமே நம்ம குறை இல்லாம இருக்கணும். குறை இல்லவர்களா இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது. அப்ப பூரணங்கிற கிரியை செய்யணும்னா பொறுமைங்கிறது நமக்கு தேவை. இந்த 5 காரியத்திலும் உங்கள்கிட்ட பொறுமை இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தா நான் நாடி பாடுவேன். அப்படிதானங்க, என்னுள்ளம் பொங்கி பொங்கி வரும் அப்படிங்கிற பாடல் நமக்குள்ள வந்துடும். வாசிக்கலாம் எபேசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கு மேலாக தலையாக உயர்த்தினார். நான் சரீரமாகிய சபையாக இருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்கு ஆண்டவர் தலைவராய் இருக்கிறபடினால் இது நிறைவான ஒரு சபையாய் இருக்கிறது. அவர் எல்லாவற்றிலும் தலையாக இயேசு இருப்பதினாலே என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. அந்த நிரம்பி வழிகிற அனுபவம் தாங்க நமக்கு தேவை. வெறுமன பச்சை தண்ணியாக இருந்தால் பொங்காது. அதுக்குள்ளே இந்த எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகுங்க? ஆமாம், பொங்கி வந்துடும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? எத்தனை பேருக்கு இது நிறைவாக இருக்குது? 5 காரியத்தை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்தந்த நேரத்தில் பாருங்கள். உண்மையில் நான் சொன்ன காரியம் என்னென்னா, எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த இது எழுதும் பொழுதே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. இதில் சரியாக இருந்தானே எனக்கு என்ன வந்திருக்குங்க? எல்லாமே ஆமாம் மாற்றம் ஆயிருக்கும். இதுதான் நம்முடைய நினைவாக இருக்கலாம். சரி, தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே.